ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு மகான் ஆத்மாவை பற்றி பார்த்துக் கொண்டு வருகிறோம், தன்னுடைய அனுபவத்தினை. அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர், குட்காவனிலிருந்து பிரம்மா குமாரி சுதர்சன் சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை இன்றைக்கு நம்முடைய பாக்கிய விதாதா மூலமாக சொல்லப் போகின்றார். வாருங்கள் கேட்கலாம். பிரம்மகுமாரி சுதர்சன் சகோதரி, நான் முதன்முறையாக 1960ஆம் ஆண்டு சாகார பிரம்மா பாபாவை சந்தித்தேன். அது எந்த நேரமாக இருந்தது? அது மாலை வேளையாக இருந்தது. அப்போ பாபாவை நான் சாதாரண ரூபத்தில் பார்த்தேன். எந்த ரூபத்தில்? சாதாரண ரூபத்தில். ஆனால் எனக்கு சிவபாபா ஒளியாக இருக்கக்கூடியவர் எனக்கு தென்படவே இல்லை. அதனால சிறிது என்னுடைய மனம் உடைந்து போய் உட்கார்ந்திருந்தேன். ஏனென்றால் நான் ஞானத்திற்கு வந்து சிறிது நாட்களே தான் ஆகியிருந்தது. அதனால் அந்த ஞானத்தினுடைய ஆழத்தினை புரிந்து கொள்ளாமல் இருந்தேன். ஆனால் பாபாவுடைய ஆளுமை, அதாவது பெர்சனாலிட்டி பிரபாவிக்கக்கூடியதாக எனக்கு இருந்தது அப்படின்னு பிரம்மகுமாரி சுதர்சன் சகோதரி நம்மிடம் அந்த அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகின்றார். அடுத்த நாள் காலை வகுப்பில் சென்று நான் அமர்ந்தேன். சிறிது நேரத்திற்கு பிறகு பாபா வந்து கதியில் அமர்ந்து, கதின்னா முரளி சொல்லக்கூடிய இடம், வந்து உட்கார்ந்து ஒவ்வொருவருக்கும் பார்வையால் திருஷ்டி கொடுத்து திருப்தி செய்தார். அப்போ என் மீது திருஷ்டி பட்ட பொழுது ஒரு நொடியில் பாபாவுடைய நெற்றியில், அதாவது அந்த ஒளிக்கோலம் எனக்கு தென்பட்டது. அவ்வளவுதான். அங்கிருந்து சாகார பாபா மறைந்து விட்டார். அங்கு வெறுமனே மிக அழகான ஒளியே ஒளியாக எனக்கு தென்பட்டு கொண்டு இருந்தது. இப்பொழுது என்னுடைய கண்களிலிருந்து அந்த அன்பினுடைய கண்ணீர், அந்த அன்பின் சொல்லு கண்ணீர் பாரு, பெருக்கோடி இருந்தது. அப்போ என்னுடைய மன ஆனந்தத்தால் நிறைந்து விட்டது. பிறகு ஒரு நொடி கூட கண்கள் இமைக்காமல் மனம் இடம் கொடுக்கவே இல்லை. அப்போ நான் சிவபாபாவை பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய அன்பை நான் அனுபவம் செய்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்ற மனதில் ஆசை இருந்தது. பிறகு சிறிது நேரத்தில் இந்த காட்சி மறைந்து போனது. இது சொல்ல சொல்ல நம்ம அப்படியே அனுபவம் செய்யணும் அந்த காட்சி. பிறகு என்னுடைய ஜென்மத்தினுடைய அந்த பரமாத்மாவை அடைவதற்கான ஆசை எனக்கு பூர்த்தி அடைந்தது. இன்று என்னுடைய ஜென்மத்துடைய பிரிந்திருந்த அந்த பரலௌகிக அப்பா கிடைத்து விட்டார். அப்படி என்று எனக்கு தோன்றியது. நான் எதனுடைய தேடுதலில் இளமையிலிருந்து சக்தி, விரதம், அந்த நான் செய்த அந்த நியமங்களுடைய நாள் இன்று வந்தது. என்னுடைய அன்பான சிவபாபா எனக்கு கிடைத்து விட்டார். பாபா எனக்கு அனைத்து சம்பந்தத்தினுடைய அனுபவத்தினை செய்வித்தார். எனக்கு நொடியில் அந்த சத்திய ஞானம் என்றால் அது, ஓ இதுதான், இதைவிட உயர்ந்த ஞானம் வேறு எங்கும் இல்லை. வாழ்க்கை இருக்கிறது என்றால் இதுதான். அதாவது கடவுளை அடைவதற்கான வழி இதை தவிர வேறு எந்த வழி இல்லவே இல்லை அப்படின்று அந்த முழுமையான நிச்சயம் எனக்கு ஏற்பட்டு விட்டது. அப்படி என்று குட்காவில் இருந்து பிரம்மகுமாரி சுதர்சன் சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். நான் பக்தியில சுகக்கடல், அதாவது அந்த புத்தகம் என்பதை படித்திருந்தேன். அதில் ஸ்ரீ கிருஷ்ணனோடு அந்த கோபிகள் ஊஞ்சல் ஆடுவார்கள் என நான் படித்திருந்தேன். அப்ப நானும் அந்த கோபியாக இருந்திருக்க கூடாதா என என்னுடைய மனம் அது இருந்தது. அனைத்தும் அறிந்த பாபா எனக்கு இந்த அனுபவத்தை செய்தார். ஒரு அழகான அனுபவத்தை நம்மிடம் சொல்லப் போகின்றார். திடீரென்று ஒரு நாள் பாபா, மகளே வாருங்கள், மம்மா பாபாவோடு ஊஞ்சலாடுங்கள் அப்படி என்று சொன்னார். நானோ மிகவும் மகிழ்ந்து பாபாவுடன் சென்று ஊஞ்சலில் அமர்ந்து கொண்டேன். அவ்வளவுதான்.
நான் கிருஷ்ணனுடைய ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்தேன். நான் அதிலே மூழ்கிவிட்டேன். பாபா என்னுடைய அந்த ஆசையும் பூர்த்தி செய்து விட்டார். எவ்வளவு அழகான விஷயங்கள் பாருங்க. ஒரு முறை நடந்த விஷயம். அதாவது அது ஒரு மழைக்காலமாக இருந்தது. அந்த மழைக்காலங்களில் மழை மிக வேகமாக பெய்து கொண்டிருந்தது. அப்போ நாங்கள் ட்ரெய்னிங் செக்ஷனில் தங்கியிருந்தோம். பிறகு வகுப்பிற்கு செல்வதற்காக அறையிலிருந்து வெளியே வந்தால், இப்பொழுது எங்கு சாந்தி தாம் இருக்கின்றதோ, அங்கு மிகுந்த தண்ணீர் தேங்கிக் கொண்டிருந்தது. அங்கு செங்கற்கள் வைக்கப்பட்டிருந்தது. பிறகு நான் மெதுமெதுவாக செங்கற்கள் மீது காலை வைத்து வந்து கொண்டே இருந்தேன். என் முன்னாடி பாபா வந்து கொண்டிருந்தார். அவருடைய பார்வை என் மீது பட்டது. குழந்தைகளுக்கு மிகவும் சிரமமா இருக்கிறது என பாபா அவருக்கு தோன்றியிருக்கும் போல. அப்போ சைடில் ஒரு பக்கமாக நீளமான கற்கள் போடப்பட்டிருந்தது. அப்போ பாபா 2, 2 செங்கற்களாக வைத்து, அதன் மீது நீளமான கற்கள் வைக்க ஆரம்பித்தார். அப்போ பாபாவை பார்த்து அனைத்து குழந்தைகளும் ஓடி வந்தார்கள். சிறிது நேரத்தில் அந்த கற்களுடைய பாலம் உருவாக்கி விட்டார். உண்மையிலே பாருங்கள் எவ்வளவு அகங்காரியாக இருந்தார் என்பது அன்பான பாபா மட்டும் தான் அப்படி என்று பிரம்மகுமாரி சுதர்சன் சகோதரி நம்மிடம் அந்த அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகின்றார். இன்னொரு அனுபவத்தை நாம் பார்க்கலாம். ஒரு முறை நான் மதுபனில் பாபாவை சந்திக்க வந்திருந்தேன். அப்பொழுது பாபாவுடைய அறையில் அமர்ந்திருந்தேன். அங்கு மற்றொரு பார்ட்டி பாபாவை சந்தித்துக் கொண்டிருந்தது. அதாவது ஒரு கிராமத்தினுடைய வயதான சகோதரர் தன்னுடன் ஒரு மூட்டை கொண்டு வந்திருந்தார். அந்த மூட்டையில சிறிய சிறிய மூட்டைகள் இருந்தது. சிலவற்றில் பருப்பு இருந்தது. சிலவற்றில் அரிசியும் இருந்தது. சிலவற்றில் மாவு இருந்தது. அவர் என்னவோ கொண்டுதான் வந்திருந்தார். ஆனால் அவைகளை கொடுக்க அவருக்கு வெட்கமாக இருந்தது. இவ்வளவு பெரிய பாபாவிற்கு இவ்வளவு சிறிய பொருட்களை எப்படி தருவது? அந்த மூட்டையை மறைக்க ஆரம்பித்தார். ஆனால் பாபாவோ குழந்தைகளுடைய மனதினுடைய பாவனை அறிந்து கொள்ளுபவர். பாபாவுடைய பார்வை அந்த மூட்டையின் மீது பட்ட உடனே, "கொடுங்கள் மகனே, கொடுங்கள். பாபாவிற்காக என்ன கொண்டு வந்தீர்கள்?" என கேட்டார். பிறகு பாபா தன்னுடைய கையை நீட்டி அந்த மூட்டையை வாங்கிக் கொண்டார். பிறகு பாபா அந்த மூட்டையை திறந்தார். அதில் சிறிய சிறிய மூட்டைகள் இருந்தது. அதனை பார்த்து எனக்கு அந்த சுதாமாவுடைய கதை தான் நினைவுக்கு வந்தது. பிறகு ஒரு சகோதரனின் மூலமாக சமையலறைக்கு அவைகள் கொடுத்து அனுப்பி விட்டது. பிறகு பாபா இன்றே இந்த பருப்பு மற்றும் அரிசியில சேர்த்து, அதாவது பருப்பரிசி செய்து பிரம்மா போஜனம் செய்ய வேண்டும் அப்படி என்று சொன்னார். இன்று கூட எப்பொழுதெல்லாம் மதுபன் வருகின்றனோ, அந்த காட்சி என்னுடைய மனதில் இன்னமும் பசுமையாக இருக்கிறது அப்படின்று பிரம்மகுமார சுதர்சன் சகோதரி தன்னுடைய அந்த பழைய அந்த நினைவுகளை பாண்டவமல் இருக்கக்கூடிய அந்த நினைவுகளை அழகாக நாம் கேட்டோம். சுதாமா வந்து ஒரு பிடி அவல் குடுத்து என்ன வாங்கிக் கொண்டார்? மாளிகை வாங்கிக் கொண்டார். இன்னொரு அழகான ஒரு விஷயத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். ஒரு முறை பாபா டில்லியில மேஜருடைய வீட்டில் வந்திருந்தார். அப்போ நானும் பாபாவை சந்திக்க சென்றிருந்தேன். அங்கு ஆயிரக்கணக்கான குழந்தைகள் வந்திருந்தார்கள். அப்போ பாபா தன்னுடைய கைகளினால் அனைவருக்கும் டீ கொடுத்துக் கொண்டிருந்தார். அப்போ நான் அந்த காட்சியை பார்த்தபொழுது, இவ்வளவு பெரிய பாபா சேவையாளராகி அனைத்து குழந்தைகளுடைய சேவையை செய்து கொண்டிருந்தார். அப்போ குழந்தைகளுடைய டீ குடித்து ஆனந்தம் அடைந்து கொண்டிருந்தார்கள். இப்படியாக நம்முடைய பணிவான அலௌகிக பாபா எப்படி ஒரு பணிவான சேவாதாரியாக இருந்தார். இன்னொரு விஷயத்தை சொல்லப் போகின்றேன். நான் கூட ஒரு நொடியில் என்னுடைய வாழ்க்கையினுடைய தீர்மானம் செய்து கொண்டேன். அதாவது பாபாவிற்கு முன் சமர்ப்பணமாகி ஈஸ்வரிய சேவையில் ஈடுபட்டு விட்டேன். அந்த நாட்கள் மற்றும் இந்த நாட்கள் பல பிரச்சனைகள் வந்தது. எவ்வளவோ லௌகிக பிரச்சனைகள் வந்தது. ஆனால் என்னுடைய நிச்சயம் மட்டும் அசைக்க முடியாமல் இருந்தது. எந்த நாளில் பாபாவுடைய வீட்டில் அடியெடுத்து வைத்தோனோ, அன்றே பாபாவுடைய வீட்டிலிருந்து
என்னுடைய பிணம்தான், அதாவது இந்த சரீரம் தான் வெளியேறும் அப்படி என உறுதி எடுத்துக் கொண்டேன். இன்னொரு அனுபவத்தை நான் உங்களோட சொல்கின்றேன். ஒரு முறை என்னை சோதிப்பதற்காக ஒரு மனிதன் வந்தார். அதாவது அவருக்கு பல மாய மந்திரங்கள் தெரிந்திருந்தது. பிறகு நான் அவருக்கு மியூசியம் விளக்கிக் கொண்டிருந்தேன், ஞானத்தைப் பற்றி. அது மட்டுமா, ஞானம் கூட புரிய வைத்தேன். ஆனால் அவர் என்னுடன் எதுவுமே பேசவில்லை. வெளியில் போகக்கூடிய நேரம் ஒரு சகோதரியிடம் இவர் என்னை சில நாட்கள் அவர் வீட்டிற்கு சென்றிருந்தார் என்றால், நான் இவருக்கு அந்த மாதிரி ஏணிப்படி ஏற்றுவேன். அதனால் இவர் இந்த ஞானத்தின் படியே மறந்து விடுவார் அப்படின்றார். அதாவது இந்த வார்த்தைகள் என் காதில் விழுந்தது. பிறகு நான் உடனே அவரிடம் வந்து, நான் சுயம் கடவுள் கொடுத்த இந்த ஞான யோகத்தினுடைய ஏணியில் ஏறிவிட்டேன். இதைவிட உயர்ந்த ஏணி வேறு எதுவும் கிடையாது. இப்படிப்பட்ட திடத்தன்மையுடன் நிச்சயத்தை பார்த்து அவர் அங்கிருந்து அமைதியாக சென்று விட்டார். இப்படியாக இவ்வளவு நேரமாக நம்முடைய ஆன்மீக சகோதரி சுதர்சன் சகோதரி அழகாக தன்னுடைய அனுபவத்தில சின்ன சின்ன அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். அதனால தான் பாபா சொல்லுவார், இனிய குழந்தைகளே, மனித வாழ்க்கையுடைய விசேஷமே நினைவுதான். அதாவது விதை நினைவு. அந்த விதையினால் திருஷ்டி, கீர்த்தி, முழு ஸ்திதியும் மாறிவிடுகிறது. உங்களுடைய இந்த சக்திசாலியான வாழ்க்கை, அதாவது சுகமயமான சிரேஷ்ட வெற்றி நிறைந்த அலௌகிக வாழ்க்கையினுடைய ஆதாரம் நினைவுதான். அதாவது ஸ்மிருதி. அதாவது முழு நாடகத்தினுடைய இந்த விளையாட்டும் நினைவு மற்றும் மறதியினுடையது அப்படின்றார். அதனால் பாப்தாதா கூட குழந்தைகளுக்கு நினைவூட்டு மாற்றினார். முதலில் நீங்கள் ஆத்மா இந்த உடல் அல்ல என்ற நினைவு ஊட்டினார். இந்த நினைவினால் அனைத்தும் மாறிவிட்டது. இந்த மாற்றம் ஏற்பட்டதால் ஆத்மா மாஸ்டர் சர்வசக்திவானாக கூடிய காரணத்தினால் நினைவு வந்தவுடனே சக்திசாலியாகி விட்டது அப்படின்னு சிவ பகவான் மகா பாக்கியத்தை பற்றி இந்த அழகான இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த நினைவு சொரூப சக்திசாலி ஆத்மாக்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் விளையாட்டாக நினைக்கின்றது, பதற்றம் அடைவதில்லை. ஏனென்றால் இந்த பிரச்சனைகள் சோதனைகளுடைய சைடு சீன்கள், அதாவது பக்க காட்சிகள், சைட் சீன் சொல்வார். அதனை நாம் அளவற்ற முறை கடந்திருக்கிறோம். எதுவும் புதிதல்ல அப்படின்ற அழகாக இவ்வளவு நேரமாக குட்காவில் இருந்து பிரம்மகுமார் சுதர்சன் சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை அழகாக அந்த பழைய நினைவுகளை கொண்டு சென்றிருந்தார். பார்ப்போம். அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு மகான் ஆத்மாவை பற்றி பார்த்துக் கொண்டு வருகிறோம், தன்னுடைய அனுபவத்தினை. அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் குட்காவனிலிருந்து பிரம்மா குமாரி சுதர்சன் சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை இன்றைக்கு நம்முடைய பாக்கிய விதாதா மூலமாக சொல்லப் போகின்றார். வாருங்கள் கேட்கலாம். பிரம்மகுமாரி சுதர்சன் சகோதரி, நான் முதன்முறையாக 1960ஆம் ஆண்டு சாகார பிரம்மா பாபாவை சந்தித்தேன். அது எந்த நேரமாக இருந்தது? அது மாலை வேளையாக இருந்தது. அப்போ பாபாவை நான் சாதாரண ரூபத்தில் பார்த்தேன். எந்த ரூபத்தில்? சாதாரண ரூபத்தில். ஆனால் எனக்கு சிவபாபா ஒளியாக இருக்கக்கூடியவர் எனக்கு தென்படவே இல்லை. அதனால சிறிது என்னுடைய மனம் உடைந்து போய் உட்கார்ந்திருந்தேன். ஏனென்றால் நான் ஞானத்திற்கு வந்து சிறிது நாட்களே தான் ஆகியிருந்தது. அதனால் அந்த ஞானத்தினுடைய ஆழத்தினை புரிந்து கொள்ளாமல் இருந்தேன். ஆனால் பாபாவுடைய ஆளுமை, அதாவது பெர்சனாலிட்டி பிரபாவிக்கக்கூடியதாக எனக்கு இருந்தது அப்படின்னு பிரம்மகுமாரி சுதர்சன் சகோதரி நம்மிடம் அந்த அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகின்றார். அடுத்த நாள் காலை வகுப்பில் சென்று நான் அமர்ந்தேன். சிறிது நேரத்திற்கு பிறகு பாபா வந்து கதியில் அமர்ந்து, கதினா முரளி சொல்லக்கூடிய இடம், வந்து உட்கார்ந்து ஒவ்வொருவருக்கும் பார்வையால் திருஷ்டி கொடுத்து திருப்தி செய்தார்.
அப்போ என் மீது திருஷ்டி பட்டபொழுது ஒரு நொடியில் பாபாவுடைய நெற்றியில் அதாவது அந்த ஒளிக்கோலம் எனக்கு தென்பட்டது. அவ்வளவு